Hey souls, வெல்கம் பேக். இன்னைக்கு உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன நடந்துட்டுருக்குன்றதை பார்க்கலாம். உங்கள் பர்சனை எடுத்து நினச்சிக்கோங்க. என்னென்ன கார்டு வருதுன்றதை பார்க்கலாம். யார் த வைபஸ் 5 of cups. ஓகே, த சேரியட், சேரியட். ஓகே, 2 of pentacles, mm, 9 of cups, ace of cups, star card, knight of wands. Okay, 10 of pentacles, 4 of wands, knight of pentacles. Bottom of the deck we have 3 of swords. ஓகேங்களா, இவங்க கார்டை நான் அலைன் பண்ணுறேன். 4 of cups, chariot, 2 of pentacles, 9 of cups, then கார்டு தெரியுதா பாருங்க உங்களுக்கு. சன் கார்டு, இது வைப்போம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். மேலே எடுக்கல வாய்ஸ் கார்டுங்களை வந்து நடுவுலேருந்து எடுத்துருக்குறேன். எனர்ஜி இன்னைக்கு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். மைண்ட் சொல்லிச்சு இப்படி எடுக்கலான்னு எடுத்துருக்குறேன். உங்கள் பர்சனோட மைண்ட் செட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கார்டு விசிபிள் ஆகுதா காய்ஸ்? ஓகே. 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் சேரியட். ஓகேங்களா, இது என்ன சேனல் ஆகுதுன்னா, இது வந்து உங்கள் பர்சனோட ஃபீலிங்கை சொல்லுதுங்க. ஓகேங்களா, அவர் மைண்டில் என்ன நடந்துட்டுருக்குது என்னன்றது இது சொல்லுது. என்னென்னா, அவர் இப்போ அவரோட கரண்ட் மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, உங்களை ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ரொம்ப ஹெவியாக உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் பர்சன் மைண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே 5 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால அவங்க தாட்ஸ் வந்து ஃபுல்லாக பாஸ்ட்டை பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு பாருங்க. பாஸ்ட் பெயின், ரெக்ரெட், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வை ஷுட் ஹவ் ஐ டன் திஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. திரும்ப திரும்ப அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை யோசிச்சு நினச்சிட்டே இருக்கிறாங்க. உங்களை லாஸ் பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஃபீலும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப வருத்தம் பட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அதை வந்து வெளியே காமிக்க பயப்படுறாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்குது. ஓகேங்களா, நான் ஏன் அதை சொல்கிறேன்னு இந்த கார்ட்ஸை பாருங்கள், நான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்க வெளியில் காமிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அட் த சேம் டைம் நம்மள்ட்ட இந்த சேரியட் வந்திருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான சிக்னல் அண்ட் எனர்ஜியை சொல்லுது. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்க மைண்டில் ஒரு இன்னர் ஃபைட் நடந்துட்டுருக்குது. மைண்ட் வர்சஸ் ஹார்ட்ன்ட்டு ஒரு இன்னர் ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஒரு சைடில் பெயின், கில்ட், இமோஷ்னல் பிரேக் டவுன் இருந்தாலும், இன்னொரு சைடில் வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கண்ட்ரோல் எடுக்கணும், மூவ் பண்ணணும், உங்கள் பக்கம் பார்த்து மூவ் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. எது நல்லது, எது கெட்டதுன்னு புரிய ஆரம்பிக்குது. உங்களோட வேல்யூ வந்து அவங்க புரிஞ்சுக்க மீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கன்ஃப்யூஷன்ல இருந்தாலும் அந்த 5 ஆஃப் கப்னால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துட்டுருக்கு. இப்படியே இருந்தால் இது நல்லா இருக்காது, ஏதாச்சும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம செய்யணும்,
அவங்க மனசுக்குள்ள ஒரு புஸ் இருக்குது. ஓகேங்களா? அம் மைண்ட்ல என்னன்னா, ஒரு வில் பவர் இருக்குது. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுன்ட்டு அவங்களுக்குள்ளயே அவங்க ஒரு வில் பவர கெயின் பண்ணிட்டுருக்காங்க. ம். இந்த சைலன்ஸ்க்கு பின்னாடி ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. அது உங்கள பார்த்து வரதுக்கான ஒரு எனர்ஜிய காமிக்குது. இங்க ரெக்ரெட் இருக்குது, டிட்டர்மினேஷன் இருக்கு. உங்கள அப்ரோச் பண்ணணும்னு. ரொம்ப பெயின்ல இருக்கிறாங்க. அந்த பெயின் வந்து அவங்கள என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைரக்ஷன், ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்குது. ஓகேங்களா? தென் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், தென் 9 ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு ஒண்ணா இருக்குது. ஓகேங்களா. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன ஜகுள் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஹார்ட் வெர்சஸ் மைண்டுன்னு ஜகுள் பண்ணிட்டுருக்கிறாங்க. உங்க பெர்சன் ஹார்ட்ல இப்ப ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜக்லிங் ஆயிட்டுருக்குது. ஓகேங்களா. எப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கிள் இருக்கிறதுனால, அவங்க எமோஷன்ஸ் ஃபுல்லா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. லவ் இருக்குது, பெயின் இருக்கு, லாகிங் இருக்குது. எல்லாமே ஆனா என்னன்னா எல்லாமே ஜகுள் பண்ற சிச்சுவேஷன், தோல்மோல் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க வேணும். அடுத்த மொமெண்ட்ல இப்போ அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறமா பண்ணலாமா? வேண்டாமா? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? காய்ஸ் இங்க 3 பார்ட்டி எனர்ஜி காமிக்கல. அ தென் ஹார்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா அப் அண்ட் டவுன் ஸ்டேட்ல இருக்குது. ஒரு சமயம் அப்ரோச் பண்ணிடலான்ட்டு ஒரு மைண்ட் வந்தாலும், இன்னொரு சமயம் இல்ல, இல்ல இப்ப வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து அவங்கக்குள்ள போயிட்டுருக்கு. ஆனா இங்க 9 ஆஃப் கப்ஸ் இருக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட்மென்ட் கார்டுன்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது என்ன சொல்லுதுன்னா, உங்க பெர்சனோட நீங்க தான். ஓகேங்களா? உங்களோட நீங்க தான் அவங்களோட எமோஷனல் ஆல்சோ சோல்மேட் கனெக்ஷனையும் இது காமிக்குது. ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு சோல் பாண்ட் போயிட்டுருக்குது. அவங்க உங்கள நெனைக்கும்போது, அவங்க ஹார்ட்டுக்கு ஒரு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்குது. அவங்க உங்க கூட இருந்தா ரொம்ப எமோஷனல் கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்றாங்க. உங்க பிரசன்ஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குது. இதெல்லாம் தான் அவங்க வந்து பெர்சன் உங்கள பார்த்து நெனைக்கிறதுக்கான எனர்ஜிய காமிக்குது. மேபி வெளியில நார்மலா நடிச்சாலும், உள்ளுக்குள்ள உங்க ஞாபகம் நெறையா இருக்கு. உங்களோட வாய்ஸ் மேபி ம் ஏதாச்சும் வாய்ஸ் மெசேஜஸ் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணியிருந்தா, அந்த வாய்ஸ அவங்க கேட்கிறது. எங்கேனாச்சும் போகும்போது, மேபி நீங்க யூஸ் பண்ண பெர்ஃப்யூம்ஸ், அ லேடீஸ் அந்த அந்த பூவெல்லாம் வச்சிருப்பீங்களா, அந்த ஸ்மெல் எல்லாம் வரும்போது, அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வருது. ஓகேங்களா? உங்க கூட இருக்கிற மூமெண்ட்ஸ ரொம்ப நெனைக்கிறாங்க. இதெல்லாம் நெனைக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் பேக்கேஜா அவங்களுக்கு கிடைக்குது அவங்க மைண்ட்ல. ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அத நெனைச்சு. ஓகேங்களா? கன்ஃப்யூஷன் இருக்கு தான் இவங்க மைண்ட்ல, உங்க பெர்சன் மைண்ட்ல கன்ஃப்யூஷன் இருக்கு. ஆனா, இப்போ உங்க மேல வந்திருக்கிற லவ் ரொம்ப ஜென்யூனா இருக்கு. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்ட்டோட மட்டும் இல்லாம உங்க கூட மறுபடியும் ரீகன்சிலேஷன் ஆகணுன்ற அந்த டிசைர வந்து பேலன்ஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜக்லிங் உங்க அந்த அந்த ஜக்லிங் ஃபீலிங் வந்து எப்படி இதாகுதுன்னா, டீப் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்கு அவங்கள கொண்டு போயிட்டுருக்குது. அ லாங்கிங் இருக்கு. பட் அதே என்னன்னா, அத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற ஒரு மைண்ட் செட்டப்ல அவங்க இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபுல்ஃபில்மென்ட் வந்திருக்கிறதுனால, உங்களோட நல்லதை எல்லாம் அவங்க நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் நம்மள்ட்ட இந்த ஸ்டார் கார்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டார் கார்டு என்ன சொல்லுதுன்னா, ஆம் நோ கான்டாக்ட் ஏன் உங்களுக்குள்ள ஆச்சுன்ற அந்த ரீசன் வந்து இந்த ஸ்டார் கார்ட் சொல்லுது. டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குல்ல கைஸ். நீங்களோ, அவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குல்ல. அதனால இந்த நோ கான்டாக்ட் ஜோன் போயிருக்கு. மேபி நீங்க உங்க ஃபீலிங்ஸ வெளியில சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத அவங்க சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் விட்டு குடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்திருந்தா கொஞ்சம் அமைதியா செல்ஃப் இன்ட்யூஷன ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்குள்ள நோ கான்டாக்ட் வந்திருக்காது. என்னன்னா இந்த சைலன்ஸ் உங்களுக்குள்ள போயிட்டுருக்கு இல்லையா? அ அது வந்து உங்களுக்குள்ள போயிட்டுருக்கிறது ஒரு கோவமான எனர்ஜியும் இல்ல, ஒரு ஈகோவும் இல்ல. இந்த ஸ்டார் கார்ட் வந்து கிளியரா சொல்லுது பாருங்க. உங்க பெர்சன் வந்து இப்போ ஹீலிங் ஃபேஸ்ல இருக்காங்க. ஈவன் தோ நீங்க கூட ஹீலிங் ஃபேஸ்ல போயிட்டுருக்கலாம். திங்கிங் இருக்கு அவங்களது நெறையா. ஆனா என்னன்னா, கொஞ்சம் ஹீலிங் ஆயிட்டுருக்கிறீங்க. சரி வரட்டும் பார்க்கலான்ற ஒரு ஹீலிங் ஆயிட்டுருக்குது.
2 பேரும் ரிஜெக்ட் பண்றதுக்கான மைண்ட்ல கொஞ்சம் செல்ஃப் ஹீலிங் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? அ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறீங்க கைஸ் 2 பேரும். அவங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறாங்க. மென்டலி, எமோஷனலி ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. உங்க பெர்சன். நான் சரியில்ல. ஐம் ஐ நான் வந்து பிரைஸ் வொர்த்தி இல்ல. நான் சரியில்ல. நான் எப்படி திரும்ப போவேன் அவங்கள்ட்டன்னு யோசிக்கிறாங்க. நான் எப்படி அவங்கள அப்ரோச் பண்றதுன்னு. மேபி அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். அதனால அவங்க என்னன்னா, சைலன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான மெடிசின்ஸ். பட் டெஃபினெட்லி திஸ் பெர்சன் இஸ் டேஸ்டிங் தியர் ஓன் மெடிசின்ஸ் ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் டபுளா அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா, அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த சைலன்ஸ்ல ஒரு ஹோப் இருக்கு. உங்க மேல லவ் இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் மேல உங்க 2 பேத்தோட ரிலேஷன்ஷிப் மேல ரொம்ப ஃபேத் இருக்கு அவங்களுக்கு. அம் ஆனா, அட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்களோட சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஓகேங்களா? அவங்க மனசுக்குள்ள எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கிளியரா, ஹானஸ்ட்டா அப்ரோச் பண்ணலான்ற எண்ணம் வந்திருக்குது. அட் த சேம் டைம் வந்து சைலன்ஸ்ல இருந்தாலும் நீங்க நினைப்பீங்களே, இவங்க நம்மள யோசிக்கிறாங்களா? இல்ல மறந்துட்டாங்களான்னு, இவங்க உங்கள மறக்க கிடையாது கைஸ். உங்கள ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா, ரொம்ப ஜென்யூனா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார் அ ஹவ் டு சே ரெக்கவரி நாட் ஃபார் செப்பரேஷன்ஸ் ஓகேங்களா? அவங்க ஒரு சில விஷயங்கள்லேருந்து ரெக்கவரி ஆயிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் பெயின் பிஹைண்ட் த நோ கான்டாக்ட், பெயின் பிஹைண்ட் த சைலன்ஸ் என்னன்றது இந்த ஏஸ் ஆஃப் கப் வந்து கிளியர் பண்ணுது பாருங்க. இந்த சைலன்ஸ்க்கு பின்னாடி ஒரு அழகான லவ் இருக்கு. இது பாஸ்ட்ட பார்த்து வந்துட்டு இருக்கிறதுனால, அ ரீகன்சிலியேஷன் வித் பாஸ்ட் பெர்சன் ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா, ஏஸ் ஆஃப் கப் வந்து என்ன சொல்லுதுன்னா, ம் ஃபியர் இல்ல, ஈகோ இல்ல, மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ இல்ல. ஓகேங்களா காய்ஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அ நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலே ஒரு சிலர் எனக்கு கார்ட் ஷஃபில் பண்றது இல்லன்னு. காய்ஸ் கார்ட் ஷஃபில் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி கார்ட் ஷஃபில் பண்ணிடுறேன். அது போட்டு வீடியோவ லாஸ் பண்ண வேண்டாம். அந்த 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெசேஜ் குடுப்பேன்றதுனால இது பண்றதில்ல. ரெசனேட் ஆனா உங்களுக்கு புடிச்சா என்னோட சேனல பாருங்க. இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் மை வீடியோஸ். ம இந்த வேண்டாத மெசேஜ் பண்ணி மத்த வியூவர்ஸ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். நம்பி பார்க்குறாங்க. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. சந்தேகத்தோட இந்த சேனல பார்த்தா அப்புறம் உங்களோட இன்ட்யூஷன், உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி கைட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வேண்டாத மெசேஜ் பண்ண வேண்டாம். தாராளமா என் சேனல விட்டு வெளிய போகலாம். ஓகே. அ கம் பேக் வியூவர்ஸ். அதனால இந்த ஏஸ் ஆஃப் கப்ன்றது பாஸ்ட் ரிலேஷன பார்த்து ஒரு நியூ பிகினிங்க காமிக்குது. ஓகேங்களா? அ உங்க பெர்சனுக்கு உங்க மேல இன்னும் லவ் இருக்குது. நெறையாவே இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. பட் தே டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் உங்க மேல எமோஷனல் அட்டாச்மென்ட் இருக்குது. இன்னி சாஃப்ட் ஹார்ட் இருக்குது. ஆனா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது தான் அவருக்கு ரொம்ப பெயினா இருக்குது. அப்போ உங்களோட வேல்யூ தெரியல. இப்போ ஒரு சில விஷயங்கனால உங்களோட வேல்யூ தெரியும்போது, அதெல்லாம் நெனச்சு ஒரு டைம்ல சந்தோஷப்பட்டாலும், ஒரு டைம் ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்க. அ அவங்க இருந்திருந்தா நம்மளுக்கு ஷோல்டர் ஆஃபர் பண்ணியிருப்பாங்களே! நம்ம கூட இருந்திருப்பாங்களே! நான் எப்படி அவங்கள அப்ரோச் பண்றதுன்ற ஒரு மைண்ட்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெயின்ல இருக்கிறாங்க காய்ஸ். இந்த பெர்சன் வந்து ரொம்ப பெயின்ல இருக்கிறாங்க. இவ்ளோ லவ் இருந்து திரும்ப ஹர்ட் ஆனா என்ன பண்றதுன்ற ஒரு மைண்ட் ஓடிட்டு இருக்குது. ஓப்பன் ஆனா நான் வீக் ஆயிடுவேனோன்ற ஒரு என்ன சொல்றது? ஒரு ஈகோவும் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஸோ சைலன்ஸ வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட ஹார்ட் வந்து உங்கள நினைக்கும்போது ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹெவியாவும் ஃபீல் பண்றாங்க. எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. அத கண்ட்ரோல் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க. அதனால தே ஆர் ஸ்டெப்பிங் பேக் ஃப்ரம் யூ. ஓகேங்களா? அவங்களோட ஓவர் லவ் இப்போ உங்க மேல ஒரு லவ் வந்திருக்கு இல்லைங்களா? அதுதான் அவங்களுக்கு இப்போ பெயினா இருக்கு. ஹீல் பண்ணாம ஓப்பன் ஆனா ரிப்பீட் ஹர்ட் வருன்ற ஒரு பயமும் அவங்கக்குள்ள நெறையா இருக்குது. ஓகேங்களா? அ அன்எக்ஸ்பிரஸ்ட் லவ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஃபியர் ஆஃப் எமோஷன்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால ஹார்ட்ட ஓப்பன் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க காய்ஸ் இவங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ஏஸ் ஆஃப்
கப்ஸ் வந்ததுனால ஒரு குட் சைன் என்னன்னா, இந்த வாட்டி வந்து எந்த பொய்யும் இந்த லைஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? நெவர் லைஸ். இது வந்து ஒரு நியூ எமோஷனல் பிகினிங் எனர்ஜியும் கூட. ஓகேங்களா? ஸோ ஹீலிங் கம்ப்ளீட் ஆனா இந்த சேம் எனர்ஜி வந்து உங்களோட ரீகன்சிலியேஷனுக்கு ஒரு பேஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் நம்மள்ட்ட இருக்குது ந நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சாரோ, மேடமோ ஃபுல்லா ரெடி ஆயிருக்கிறாங்க. ஆனா, ஒரு ஹிடன் ட்ரூத் அவங்கக்குள்ள போயிட்டுருக்குதுன்றத காமிக்குது. என்னன்னா, உங்க பெர்சன் சொல்லாம இருக்கிற ட்ரூத் வந்து, அவங்க உங்க கூட சீரியஸா இருக்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அத வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. பென்டக்கிள் எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ காய்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த நைட் ரைடர் வந்து ஃபாஸ்ட் லவர் இல்ல. கொஞ்சம் ஸ்லோ மூவர். கொஞ்சம் பிராக்டிகல் திங்கர். ஓகேங்களா? கமிட்மெண்ட் வேல்யூ பண்ற எனர்ஜி காமிக்குது. எனர்ஜி ஸ்லோவா இருந்தாலும், இந்த வாட்டி கமிட்மெண்ட்ட வந்து வேல்யூ பண்ற எனர்ஜி அ காமிக்குது. உங்க பெர்சனோட மனசுக்குள்ள எப்படின்னா, நான் திரும்ப வந்தா ஆம் ஆஃப் ஹார்ட்டடா நான் அவங்கள்ட்ட போக மாட்டேன். திரும்ப வந்தா ஜென்யூனா, சீரியஸா ஃபுல் டைம் கமிட்மெண்ட் குடுக்குற ஒரு எனர்ஜியோட இவங்க உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜி அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வாட்டி உங்களுக்குள்ள ரீகன்சிலியேஷன் ஆச்சுன்னா, ஸ்டேபிளா இருக்கும், கரெக்ட்டா இருக்கும். எல்லாமே ப்ரிப்பேரா ரெடியாயி தனக்கு தானே ரெடியாயி பாஸ்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் வூண்ட்ஸ் அந்த பாஸ்ட் விஷயங்களெல்லாம் மறந்து அதெல்லாம் பேனிஷ் பண்ணிட்டு வந்து தான் அவங்க உங்கள அப்ரோச் பண்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. அம் ஸோ இது வந்து இட் இஸ் நாட் டிலேயர். திஸ் இஸ் ஹவ் டு சே இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் டிலே தான். இட்ஸ் நாட் டினையல் ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட கேஷுவலா பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க. எமோஷனல் ட்ராமா வேண்டாம். கரெக்ட் டைம் வரட்டும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுன்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்கக்குள்ள போயிட்டுருக்கு. அந்த தாட்ஸ் வந்து அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது. தே ஆர் ப்ரிப்பேரிங் டூ கம் டுவர்ட்ஸ் யூ. தே ஆர் நாட் அவாய்டிங். ஸ்லோவா இருந்தாலும் இன்டென்ஷன் வந்து அவங்களது ஜென்யூனா இருக்குது. ஓகேங்களா? இப்பவும் சொல்றேன். இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி எதுவும் நான் சேனல் பண்ணல காய்ஸ். உங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த குயின் ஆஃப் சாரி காய்ஸ். நைட் இது ஆட் பண்ணியிருந்தேன்ல. ஓகே. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு போலாம். நைட் ஆஃப் வாண்ட்ஸ் ஓகேங்களா? பாஸ்ட்ட பார்த்து வந்துட்டுருக்காங்க பாருங்க. இங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க. உங்கள்ட்ட அப்ரோச் பண்றது கார்ட் எவ்வளோ அழகா பேசுது பாருங்க. இங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க. ஸ்டெப் எடுக்கல. ஆனா நைட் ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா, உங்கள பார்த்து அப்ரோச் ஆயி வந்துட்டுருக்காங்கன்றது காமிக்குது பாருங்க. உங்கள பத்தி ரொம்ப நெனைக்கிற எனர்ஜி. ஏன்னா வாண்ட் எனர்ஜினா உங்கள பத்தி நெனைக்கும்போது, பிசிக்கலி, மென்டலி ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அம் கொஞ்சம் மெச்சூரான எனர்ஜியும் காமிக்குது. உங்கள பத்தி ரொம்ப ந எப்படின்னா, ரீகன்சிலியேஷன் தாட் வந்து அவங்களுக்குள்ள சடனா வந்து இக்னைட் ஆகுது. ஒரு மூமெண்ட் காமா இருப்பாங்க. இருக்கிறாங்க. இனி ஒரு மூமெண்ட் உங்கள அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் வருது. இப்போ மெசேஜ் பண்ணலாமா? இப்போ போய் பேசக்கூடாதா? பேசலாமா? அந்த மாதிரி டபுள் மைண்ட் போயிட்டுருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் ரொம்ப இருக்குது. கொஞ்சம் இம்பல்சிவ் தாட்ஸ் வந்துட்டுருக்குது. போலாமா? வேண்டானா? வேண்டாமான்னு. ஆனா, அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹையா இருக்கு கைஸ். அவங்க உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன், பேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா ஃபுல் ஆகுது. அந்த அட்ராக்ஷன், பேஷன்ஸ் மேபி ஒரு சிலர் பிசிக்கல் அட்ராக்ஷன்ல இருந்திருக்கலாம். உங்கள நெனைக்கும்போது, அதெல்லாம் நெனைக்கும்போது, அதுதான் ஒன் கைண்ட் ஆஃப் பெயினையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. அட் த சேம் டைம் அந்த எனர்ஜி தான் உங்க பக்கம் பார்த்தா அவங்கள வர வச்சுட்டு இருக்குது. அவங்கக்குள்ள உங்க மேல இருக்கிற அந்த அட்ராக்ஷனும், அந்த பிசிக்கல், மென்டல் அட்ராக்ஷன், செடக்ஷன் எல்லாம் இன்னியும் அலைவா இருக்குது. ஓகேங்களா? ம். என்னன்னா, கொஞ்சம் ஆக்ஷன் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷன் தாட் வந்து அவங்கக்குள்ள வந்துட்டுருக்குது. உங்க கூட பேசணும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னு அந்த அர்ஜ் இருக்கு. அப்ரோச் பண்ண ஆசை இருக்கு. ஆனா, அத இமிடியேட்டா ஆக்ட் பண்ணாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா?
தென் ப்ளாக்கிங் எனர்ஜி என்னன்னா, இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து எனர்ஜி ப்ளாக்க கொஞ்சம் காமிக்குது. ஏன்னா பென்டக்கிள் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? அது. என்னன்னா, தேர்ட் பார்ட்டி காமிக்கல காய்ஸ் இதுல. ஓகேங்களா? அ லேக் ஆஃப் லவ்வும் இல்ல. ஓகேங்களா? ம் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்க பெர்சன் இப்போ செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேபிளா ரொம்ப எப்படியாப்பட்ட பெர்சன்னா, கொஞ்சம் செக்யூரிட்டி டைப் ஆஃப் பெர்சன். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியோட ரொம்ப ப்ரியாரிட்டி பண்ற பெர்சனா இருக்கிறாங்க இவங்க. ஓகேங்களா? அவங்க மைண்ட்ல என்னன்னா, நான் இப்போ எமோஷனலியா இருக்கிறேனா? ஃபினான்சியல் ஃபேமிலி, கரியர் ஸ்டேபிளா இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மேபி கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டட் பெர்சனா இருக்கலாம். மேரிட் ஆன பெர்சனா இருக்கலாம். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற பெர்சனா இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபினான்சியலி இஷ்யூ இருக்கிற பெர்சனாவும் இவங்க இருக்கலாம். நீங்க மேபி அவங்கள நர்ச்சரிங் பண்ற மாதிரியும் ஒரு எனர்ஜி காமிக்குது. ஏன்னா, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து உங்க எனர்ஜியும் காமிக்குது. அவங்களுக்கு நீங்க ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி குடுத்துருக்கலாம். அவங்களுக்கு நர்ச்சரிங் குடுத்துருக்கலாம். கேரிங் குடுத்துருக்கலாம். அந்த எனர்ஜியும் காமிக்குது. அட் த சேம் டைம் அவங்க அவங்க அவங்களும் நீங்களும் கண்டிப்பா மேரேஜ் ஆன அந்த கல்ச்சுரல் டிஃபரெண்ட் காமிக்குது. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் ஓரியன்டட் பெர்சனா இருக்கலாம். அத யோசிக்கிற ஒரு எனர்ஜியும் காமிக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் மேபி இதுதான் கொஞ்சம் ரீகன்சிலியேஷனுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டாப் கார்ட் போடுது கைஸ். ஓகேங்களா? மேபி இதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட வரும்போது, என்ன யோசிக்கிறாங்களோ, நம்ம அவங்கள்ட்ட இருந்து நெறையா வாங்கிட்டோம். இந்த வாட்டி நம்ம போகும்போது நம்ம எம்ப்டி ஹேண்டா போகக்கூடாது. அம் புரோக்கன் வெர்சனா நம்ம இருக்கக்கூடாது. டிபெண்டபிளா இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஜோன்ல இருக்கணுன்ற ஒரு பிராக்டிகல் அண்ட் மெச்சூர் அப்ரோச்ச எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ம். எப்படி சொல்றேன்னா, தே டோன்ட் வாண்ட் டூ கம் பேக் அன்ஸ்டேபிள். லவ் இருக்கு, பேஷன் இருக்கு. ஆனா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் போடணும். அந்த ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் செக்யூரிட்டி ஓவர் ஸ்பான்டேனிட்டின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. இதோட பாசிட்டிவ் சைடு என்னன்னா, கொஞ்சம் டிலே குடுத்தாலும், அம் ஒரு வாட்டி மூவ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிள் கைண்ட் ஆஃப் மூவ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ரீகன்சிலியேஷன் எனர்ஜி கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு காய்ஸ். ஓகேங்களா? நான் சுகர் கோட் பண்ணல. ஏன்னா, நான் உங்களோட எமோஷன்ஸ்ல நான் எப்பவுமே ப்ளே பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன் காய்ஸ். ஓகேங்களா? எனக்கு ஐ கேன் சேனல் யுவர் பெயின். ஓகேங்களா? அதனால நான் உங்களுக்கு சுகர் கோட் பண்றதில்ல. கொஞ்சம் எனர்ஜி வந்து ஸ்லோவா இருக்கு. பாஸ்ட்ட பத்தி ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீகன்சிலியேஷன் பண்ணணுன்ற அந்த ஆசைகள் எல்லாம் ரொம்ப இருக்குது. ஆனா கொஞ்சம் ஃபேமிலிய யோசிக்கிறாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் சம்ஒன் இஸ் திங்கிங் ஹவ் டூ அப்ரோச் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ ரெக்ரெட் பண்றாங்க. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் அவங்களுக்கு தைரியம் குடுத்துரும் கைஸ் உங்கள அப்ரோச் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்றத பார்க்கலாம். 4 ஆஃப் வாண்ட்ஸ் ஓகேங்களா? என்னன்னா, எ இது ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜிய காமிக்குது பாருங்க. உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் மூவ் கேஓஸ் இல்ல. ஓகேங்களா? அட் த சேம் டைம் கான்ஃப்ளிக்ட்டா இருக்காது. அந்த மூவ் எப்படி இருக்குன்னா, பீஸ்ஃபுல்லோட, ஹார்மோனியோட ஒரு ரீயூனியன் எனர்ஜிய காமிக்குது. அம் உங்க கூட சேஃபா ட்ராவல் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. கம்ஃபர்டபுளா ரீகனெக்ட் பண்ணணுன்ட்டு அவங்க ரொம்ப விஷ் பண்ணிட்டுருக்குறாங்க. ந நீங்க நீங்க 2 பேரும் காமா பேச முடியுமான்னு ஒரு தாட். நம்ம 2 பேரும் காமா பேசினா எல்லாமே சரியாயிருமான்ட்டு ஒரு தாட் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பா ஹேப்பி கான்வர்சேஷன் இருக்கு. லைட் ரீகனெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஒரு உங்களுக்குள்ள நடக்கிற அந்த அப்ரோச் வந்து ஒரு லைட் ரீகனெக்ட் மாதிரி இருக்கும். அம் ஃபைட் பண்ணாம, டென்ஷன் இல்லாம, பாசிட்டிவ் வைப்ல பேசணுன்ட்டு ஆசை. அப்படி பேச முடியுமான்ட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அ சடனா ஒரு மீட்டப் வரும். ஒரு கால், மெசேஜ் டியூரிங் அ ஹேப்பி மூமெண்ட் வர பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன் டைம்ல உங்களுக்குள்ள அந்த பர்த்டே அந்த மாதிரி ஈவென்ட்ல உங்களுக்கு மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. குட் நியூஸ் டைம் கண்டிப்பா இருக்குது காய்ஸ். ஓகேங்களா? அம் இது ஷார்ட்டா சொல்லணும்னா, தே வாண்ட் டூ கம் பேக் பீஸ்ஃபுல்லி, ஃபவுண்டேஷன்ல ஹேப்பினஸ் செட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க.
ரொம்ப ஜென்யூனா தான் உங்க பக்கம் வர ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா? ரீயூனியன் கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஏர்லில குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும், இந்த ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா ஸ்டெபிலிட்டி பிளஸ் ரீயூனியன காமிக்குது. இது ஒரு அ ஹவ் டு சே இது வந்து ஒரு லைஃப் டைம், லாங் டெர்ம் ரீகன்சிலியேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிய வந்து உங்களுக்கு காமிக்குது கைஸ். பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னா, ம் 3 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ஆ அவங்க வந்து ஃபியூச்சர உங்க பக்கம் பார்த்து அம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆ உங்க பக்கம் பார்த்து ஃபியூச்சர மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நீங்க மட்டும் வேணுன்ற அந்த டிசைர் இருக்குது அவங்களுக்குள்ளன்ற அந்த ஒரு எனர்ஜிய வந்து இது சர்வ் பண்ணுது. அம் லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட். இனி எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டாரு பாருங்க. விட்டுருக்காங்க பாருங்க. இந்த கரண்ட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு டிசைர் உங்க கூட நம்ப எனர்ஜி பண்ணணுன்ற அந்த எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? இந்த கார்ட கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து தே ஆர் லுக்கிங் அஹெட். அவங்க வந்து என்னன்னா, உங்க கூட அந்த ஒரு நல்ல ஒரு லாங் டெர்ம் அ கமிட்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க உங்கள பார்த்து வர எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ஸோ ரீகன்சிலியேஷன் மேபி 3 டைம் ஃப்ரேம் வந்து 3 டூ அ 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் டூ 1 மந்த்க்குள்ள ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்குது காய்ஸ். ஏன்னா வாண்ட் எனர்ஜி இருக்குது இல்லையா? அதனால ரீகன்சிலியேஷன் எனர்ஜி வந்து வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ம். ட்ரூத் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். கிளாரிட்டி வரும். ஹர்ட் இல்லாம உங்களோட ரீகன்சிலியேஷன் வந்து நடக்கும். உங்க பெர்சன் வந்து உங்கள்ட்ட ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அ இல்லன்னா நீங்க வந்து ஒரு ரியலைசேஷன்க்கு வருவீங்க. ஓகே உங்க மைண்ட்ல நீங்க ஹெவி பர்டன்ஸ் எல்லாம் சுமந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு, ஓகே அக்செப்ட் பண்ணலான்ற ஒரு ஜோன்க்கு நீங்க வருவீங்க. உங்களோட இந்த பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாஸ்ட் ஹர்ட் எல்லாம் கிளியர் ஆகும். என்னன்னா, இந்த கனெக்ஷன்ல ஹர்ட் ஃபர்ஸ்ட், தென் ரிலீஃப் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஓடிட்டுருக்கிறீங்க. இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கைஸ் ஓகேங்களா? அதனால என்னன்னா, 3 மந்த்ஸ்ல டீப் எமோஷனல் சைக்கிள் வந்து உங்களுக்குள்ள அகைன் கிரியேட் ஆகும். ஏஞ்சல் நம்பர் வந்து 333 ஓகேங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததுனால எமோஷனல் ஹீலிங் நடக்கும். ஹார்ட் புரொடெக்ஷன் ஆகும். டிவைன் சப்போர்ட் வந்து நீங்க இந்த டிவைன் வந்து உங்களோட இந்த டியூரிங் த பெயின் தி டிவைன் இஸ் சப்போர்ட்டிங் யூ ஓகேங்களா? ஸோ நீங்க தனியா இல்ல. இந்த பெயின் வேஸ்ட் இல்லன்ட்டு யூனிவர்ஸ் வந்து உங்கள என்ன பண்ணுதுன்னா, கைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ லவ் இருக்கு, ரீகன்சிலியேஷன் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆ ஆனா ரீயூனியனுக்கு முன்னாடி ஹார்ட் கிளென்சிங் தேவை. ஸோ அகைன் சொல்றேங்க, பெயின் இஸ் நாட் அ பனிஷ்மென்ட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரிப்பரேஷன் ஓகேங்களா? ஆம், ஒரு சில ஒரு சில விஷயத்துல நம்ம அடிபட்டா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால ஓவரா மைண்ட் போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. ஹார்ட் சக்ரா ஹீலிங்க்கான பீஜ் மந்திரம் உங்களுக்கு தெரியும். எம் அ ல 11 11 டூ 21 டைம்ஸ் சொல்லுங்க. மார்னிங் ஆர் நைட் டைம்ல நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இத மட்டும் நீங்க பண்ணா போதும். கிரீன் கலர் லைட்ட வந்து மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அ ஹார்ட் சக்ரா ஹீலிங்க பண்ணுங்க. அம் ஒரு 5 டைம்ஸ் டெய்லி ஒரு 5 டைம்ஸ் அந்த கிரீன் கலர் உங்க கண்ல விசுவலைஸ் பண்ணீங்கனாலே போதும். உங்களோட ஹார்ட் பெயின் எல்லாம் ரெட்யூஸ் ஆகும். அவங்களுக்கும் அந்த எனர்ஜி போகும். ஏன்னா, உங்க ஹார்ட்குள்ள தானே இருக்கிறாங்க அவங்க. ஸோ, அவங்களுக்கும் அந்த எனர்ஜி போகும். ஓகே. நம்ப இது பார்த்துடலாமா? ஜோடியாக் சைன் என்னென்ன உங்களோட டாமினேட் பண்ணுதுன்றத பார்க்கலாம். மேபி இந்த ஜோடியாக் சைன் உங்களுதா இருக்கலாம். இல்லாட்டி அவங்களுதா இருக்கலாம். ஸோ, டேக் வாட் ரெசனேட் காய்ஸ் அகைன் சேயிங் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் மை video. Okay. Aries energy, Capricorn, Sagittarius, then water energy காமிக்குது. Cancer,
ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ஸ்கார்பியோ பைசஸ் எனர்ஜி காமிக்குது. தென் அக்வாரியஸ் எனர்ஜி, Taurus energy is okay. Pisces energy, again Cancer. Sorry guys, Cancer இல்ல Pentacle இல்லையா, Taurus energy. Then Chariot வந்து Cancer energy. ஓகேங்களா. Then கப்ஸ் இருக்கிறதுனால கேன்சர் எனர்ஜி. மேபி ஏஸ் ஆஃப் கப் வந்ததுனால கைஸ் நம்ம கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் மூணையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடன் ட்ரூத் பார்த்துடலாங்களா. இந்த ஆராக்கிள் கார்டு எடுத்துடலாம். உங்கள் பர்சனை நினைங்க. இந்த ஒரு கார்டு ஜம்ப் ஆகி வந்திருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, கார் தலைகீழ இருக்கு. ஓகே, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறேன்னா, ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லீவ் மீ. நீ விட்டுருவேன்ற பயத்தில் நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க கார்டு தான் ஜம்ப் ஆகுதா பார்க்கலாம். We both know I am not the one for you. ஓகேங்களா. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நான் உனக்கு சூட்டபிளான பர்சன் இல்லை. இந்த எனர்ஜி தான் அவர் உங்கள்கிட்ட வர விடாம பிளாக் பண்ணிட்டு இருக்கு. இதை நினச்சி தான் இவர் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. யூ கேம் க்ளோசர் தென் எனிஒன். நீ என்கிட்ட அவ்வளோ க்ளோஸராக வந்திருக்கிற. அதை வந்து ரிப்ளேஸ் பண்ண யாருமே இல்லை. யாருமே அந்த அளவுக்கு க்ளோஸராக வரமாட்டாங்கன்ற ஒரு சொல்லிட்டு அவர் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதாங்க பாட்டம் ஆஃப் த டெக் காய்ஸ். ஐ எம் அஃப்ரைட் டு கான்டாக்ட் யூ. ஸோ இதெல்லாம் அவங்க மைண்டில் போயிட்டு இருக்கிறதுனால யுவர் பர்சன் இஸ் அஃப்ரைட் டு கான்டாக்ட் யூ காய்ஸ். ஓகேங்களா. ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டில் வித் த ரெஸ்ட். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். மேபி இது உங்கள் பேரில் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க பேரில் இருக்கலாம். அதனால பார்த்துக்கோங்க. CLU Capricorn energy, DEMNVF பென்டிக்கல் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபினான்சியல். அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மேபி நீங்கள் அவங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். தென் ஹேங்க்ட் மேன். ஓகே, பைசஸ் எனர்ஜி CLU. ஓகேங்களா. இன்னொரு கார்டு இருக்கலாமா? ஓகே, எடுத்துடலாம். ஜட்ஜ்மெண்ட் ஸ்கார்பியோ எனர்ஜி DMV. ஓகேங்களா. ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறாரு. மூன் கார்டு இருந்ததுனால அவருக்கு நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் கூட அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன் இவர். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அவர் தேடிட்டு இருக்கிறாரு. மேபி உங்களை வந்து வேற ஒரு ஆங்கிளில் இருந்து அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி உங்களை அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது, ஃபைனலி இட் கம் ட்ரூத். நீங்கள் பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஓகேங்களா. கடவுள் யூனிவர்ஸ் வந்து உங்களோட ப்ரேயரை கேட்டிருக்குது. ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால மேபி 3 weeks to 1.5 monthக்குள்ள உங்களுக்குள்ள ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஃபார் மோர் கைடன்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.